அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அலுவலகத்தில் அதிமுகவின் எம்எல்ஏக்கள் போராட்டத்தை நடத்த உள்ளதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேலையை முதலில் பார்க்க வேண்டும். தற்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் நிலைப்பாட்டில் அதிமுக மிக மிக மோசமான நிலையில் இருக்கிறது. குறிப்பாக 2026 போட்டிகள் அதிகமாக மாறுகிறது. அதிமுக, திமுக மற்றும் நாம் தமிழர், குறிப்பாக தளபதி விஜய் அவர்கள் தொடங்கிய தமிழக வெற்றிக் கழகம் என்று பெரும் ஆதரவுகளோடு களத்தில் இறங்கப் போகிறது. இதன் காரணமாக வலிமை இல்லாத அதிமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழக்க நேரிடும் என்ற விவாதங்களும் மாற்றப்பட்டு வருகிறது. குறிப்பாக கள்ளச்சாராயத்தை மற்றும் அரசியலாக நம்மால் பயன்படுத்த முடியாது. அதையும் மீறி ஒருங்கிணைந்த அதிமுகவால் தான் 2 கோடி தொண்டர்கள் கொண்ட அதிமுகவால் தான் இந்த பிரச்சனையை எதிர்கொள்ள முடியும் என்று தென் மாவட்ட எம்எல்ஏக்கள் தற்பொழுது ஒன்றாக இணைந்து அதிமுகவில் போராட்டம் நடத்த உள்ளதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இது மட்டுமல்ல, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஓபிஎஸ், டிடிவி தினகரன், வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், புகழேந்தி இவர்களது அனைவரது ஆதரவுகளும் இருந்தால் மட்டும்தான் 2021 3.5% வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களது அனைவரது ஆதரவுகள் இருந்தும் 3.5% வித்தியாசத்தில் தோல்வியடைந்தோம். தற்பொழுது நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் ஒரு இடங்களில் கூட வெற்றியடையாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதை வைத்து கொண்டு பார்க்கும் பொழுது 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒன்று நாம் தமிழரும் தளபதி விஜய் அவர்களது கட்சியும் ஒன்றாக இணையாமல் போட்டியிட்டால் நிச்சயமாக மீண்டும் 200 தொகுதிகளுக்கு மேலாக திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றியடையும். ஒருவேளை நாம் தமிழரும் தமிழக வெற்றி கழகமும் இணைந்து போட்டியிட்டால் அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு போட்டியாக நிகழும் என்பதில் துளி அளவு கூட சந்தேகம் கிடையாது. இதற்குத்தான் ஒருங்கிணைந்த அதிமுகவால் அதிமுக வெற்றியடைவதற்கு முயற்சி செய்வோம். உங்களது விருப்பு வெறுப்புகளை ஓரம் கட்டி வைத்துவிட்டு அதிமுக வெற்றியடைவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவோம் என்று அதிமுகவின் தென் மாவட்ட எம்எல்ஏக்களும் மாவட்ட செயலாளர்களும் நாளை காலை 10:30 மணி அளவில் அதிமுக அலுவலகத்தில் போராட்டத்தை தொடங்க உள்ளதாக செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இது சரியான முடிவா என்பதை மறக்காம உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.